Good morning students. SSLC Science English Medium Unit 3 Thermal Physics Part 3 உங்கள் சிந்தனைக்கு. ஸோ இதில் பேஜ் நம்பர் 34 and 35 ரெண்டு பேஜ் தான் பார்க்க போகிறோம். பட் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான 3 டாபிக் தான் இப்போ இதில் டீல் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி பார்ட் 2 நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க, வாட் இஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், வாட் இஸ் மீன்ட் பை ஹீட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் அதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், வாட் இஸ் அப்சல்யூட் ஸ்கேல் ஆர் கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். கன்வர்ஷன் ஃப்ரம் செல்சியஸ் டு கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட் டு கெல்வின் இதுக்குள்ள ஃபார்முலாலாம் பார்த்துருக்கோம் நம்ம. தென் தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன்ட் பை தெர்மல் எனர்ஜி, how the heat is transferred from a hot body to cold body அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதில் கலோரி அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் ஒன் கிலோ கலோரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு முறை புக்கில் ரீகால் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் தெரியும். ஐஸ் க்யூப்ஸ் எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம வெளியில் வச்சோம்னா என்ன ஆகும், டியூ டு சரௌண்டிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், கரைய ஆரம்பிக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். தென் அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு கியூபிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுப்போம். வாட்டராக மாறும்போது என்ன ஆகும், எந்த கண்டெய்னரில் இருக்கோ அந்த கண்டெய்னரோட ஷேப்புக்கு அது மாறி போயிடும். நெக்ஸ்ட் அந்த வாட்டரை கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக அது மாறிடும். அப்போ அந்த கண்டெய்னரில் என்ன ஷேப்பில் லிக்விட் இருந்துச்சோ அதுலேருந்து மாறி க்ளவுடாக போகும்போது என்ன ஆகும், வேறு ஏதோ ஷேப்புக்கு அது மாறி போயிடுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு அதோட ஷேப்பு மாறும், அதோட டெம்பரேச்சர் மாறும், அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட் அதுவும் சேர்ந்து நமக்கு என்னன்னு பார்த்தாக்க மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் அந்த ஹீட்டோட எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. when a certain amount of heat energy is given to a substance, certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. First என்ன, temperature of the substance changes. ஸோ இனிஷியலாக என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஆர் ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்க டிக்ரீஸ் கூட ஆகும். The substance may change its state from solid to liquid or from liquid to gas. ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு அது மாறும். The substance will expand when heated. அதோட பொசிஷன்லேருந்து என்ன ஆகும், அதோட ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒன்று லென்த் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஏரியா சேஞ்ச் ஆகலாம், இல்லை வால்யூம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதோட ஷேப் என்னன்னு பார்த்தோம்னாக்க மாறும் ஆர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது 3 தான் முக்கியமான சேஞ்சஸ். டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ், the substance may change its state from solid to liquid or from liquid to gas. The substance will expand when heated. The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. ஸோ எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்டோட சைஸு இன்க்ரீஸ் ஆகும், அதோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோம்னாக்க இன்க்ரீஸ் ஆகும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சர் என்ன, அதுக்கப்புறம் அது எவ்வளோ மாஸ் நம்ம எடுத்திருக்கோம், 1 kg எடுத்திருக்கோமா 2 kg எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த சேஞ்சஸும் நமக்கு தெரியும். About the rise in temperature and the change of state you have studied in previous classes. அதில் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம், அதையும் இப்போ திருப்பி ரீகால் பண்ண போகிறோம். In the following section we shall discuss about the expansion of substances due to heat. ஒவ்வொரு சப்ஸ்டன்சஸும் எப்படி ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். So expansion of substances. When heat energy is supplied to a body, there can be an increase in the dimension of the object. So heat is supplied அப்படின்னாக்க increase in dimension. Suppose heat energy removed அப்படின்னாக்க decrease in dimension. ஒரு சில கேசஸுக்கு மட்டும். This change in dimension due to rise in temperature is called thermal expansion of heat. ஸோ நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் மாறுறதுனால
அது நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹீட் அப்ளை பண்ணுறதுனால தான் அந்த சேஞ்சஸ் வருது. The expansion of liquids, example mercury, can be seen when a thermometer is placed in a warm water. ஸோ நம்ம ஒரு மெர்க்குரி தெர்மோமீட்டர் எடுத்தோம் அப்படின்னாக்க அது ரூம் டெம்பரேச்சரை காமிக்கும், சே 30 டிகிரி செல்சியஸ் காமிக்குதுன்னு வச்சுப்போம். அதை கொண்டு போய் ஒரு ஹாட் வாட்டர் ட்ரஃபில் உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பார்த்தாக்க கிடுகிடுன்னு அதோட தெர்மோமீட்டர் லிக்விடோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 60 டிகிரி 70 டிகிரி அப்படின்னு காட்டும். அப்போ தட் இட் மீன்ஸ் தட் த லிக்விட் இன்சைட் த தெர்மோமீட்டர் எக்ஸ்பேண்ட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் வெதர் இட் மே பி சாலிட் லிக்விட் ஆர் கேஸ் எது வேணாலும் இருக்கலாம் அண்டர்கோ எக்ஸ்பேன்ஷன் ஆன் ஹீட்டிங். ஸோ எல்லாமே என்ன ஆகும், சாலிடாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் சரி நம்ம ஹீட்டு சப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க அதோட ஷேப்பு சேஞ்ச் ஆகும் ஆர் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். தெர்மோமீட்டர் லிக்விடு உள்ளே இருக்குது. ஸோ இப்போ லோ டெம்பரேச்சராக இருந்தது அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், லோயர் லெவலில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ ஹாட் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதில் இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் என்ன பார்த்தாக்கா ஃபர்தராக கெடுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி ரைஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தெர்மோமீட்டர்ஸ் 3 தெர்மோமீட்டர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தெர்மோமீட்டர் வந்து இனிஷியல் சரௌண்டிங் டெம்பரேச்சர் காமிக்குது. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அது கொஞ்சோண்டு ரைஸ் ஆகி மேலே போகும். இன்னும் கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ லிக்விட்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ படிப்படியாக என்ன ஆகுது, ஹீட் சப்ளை பண்ண அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு என்ன நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோன்னு ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ இது பால் அண்ட் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கோல்டு பால் ஃபிட்ஸு த்ரூ த ரிங். ஸோ ஈஸியாக என்ன ஆகும், உள்ளே பெனட்ரேட் பண்ணி போயிடும். பட் இஃப் த பால் இஸ் ஹீட்டட் அப்படின்னாக்க இட் வில் நாட் ஃபிட் த்ரூ த ரிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த பால் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ சாலிட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் இப்போ நம்ம 10th பார்க்க போகிறோம். இருந்தாலும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை பார்த்துருவோம். ஸோ கண்டெய்னர் லிக்விட் எடுத்துருக்கோம். ஹீட் அப்ளை பண்ணும்போது என்னன்னு பார்த்தோம்னாக்க இந்த கேபிலரி டியூப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகும். ஸோ லிக்விட்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் அப்படிங்கிறது உள்ள ஒரு எக்ஸாம்பிள் இது. தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸ், இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது, லோயர் கிளாஸில் உள்ளது. ஸோ இதில் ஒரு பாட்டிலில் எம்டி பாட்டிலில் என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா ஒரு பலூனை ஃபிட் பண்ணி வைக்கிறோம். நம்ம இனிஷியலாக அந்த பலூன் எப்படி இருக்கும், இந்த பாட்டிலில் ஒட்டியே அது இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் ஒரு வாட்டரில் ட்ரஃபில் வாட்டர் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த வாட்டர் ஹீட் ஆகும். அந்த ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தாக்கா பாட்டில் இருக்கிற ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பலூன் என்ன ஆகும் பார்த்தாக்க பல்ஜ் ஆகும் ஆர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ உள்ளே இருக்கிற ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது என்ன ஆகும், இந்த பல்பில் வந்து ஃபில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம லோயர் கிளாஸில் படிச்சது. ஸோ இப்போ சாலிடாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் சரி while applying heat to the substance அப்படின்னாக்க it expands அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு pictorial representation. Then expansion in solids. When a solid is heated, the atoms gain energy and vibrate more vigorously. This results in expansion of solids. So உள்ள சாலிட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பார்த்தாக்க ஏற்கனவே டைட்லி பாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ ஹீட்டை அப்ளை பண்ணுறோமோ அப்போ அது வைப்ரேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். For a given change in temperature, the extent of expansion is smaller in solids than in liquids and gases. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சாலிடு லிக்விடு கேஸ் மூணுக்குமே ஒரே குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணோம். சப்போஸ் ஒரு 10 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க சாலிடு வந்து ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விடு அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும், கேஸ் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ் ஃபார் ஏ கிவன் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படி சொல்லி பார்க்கும்போது கேஸஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் மோர், அதை விட கொஞ்சம் கம்மியாக லிக்விட்ஸு ரொம்ப ரொம்ப லீஸ்டாக தான் இருக்குன்னு பார்த்தாக்க சாலிடு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸோட ரிஜிட் நேச்சர், தட் இஸ் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட பேக்கிங் பார்த்தோம் அப்படின்னாக்க சாலிட்ல வந்து க்ளோஸ்லி பேக்டு, லிக்விட்ஸில் வந்து லூஸ்லி பேக்டு, கேஸஸில் வந்து வெரி லூஸ்லி பேக்டு. அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி வெளியிலேருந்து கொடுக்கும்போது அந்த டைட்லி பாண்டிங் அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகும், கொஞ்சோண்டு தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். பட் லிக்விட் ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ்பேண்டட் பொசிஷனில் இருக்குது, இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் கேஸஸில் பார்த்தோன்னா ஆல்ரெடி எக்ஸ்பேண்டட் பொசிஷனில் ஆகும், இன்னும் ஃபர்தராக அது என்னன்னு பார்த்தாக்க நிறைய ஏரியாவை ஆக்குபை பண்ணும்.
The different types of expansion of solids are listed and explained below. So linear expansion அப்படின் first type, superficial expansion அப்படின் second type, cubical expansion அப்படின் third type. Linear expansion, superficial expansion, cubical expansion. இந்த வார்த்தையை ஒரு 3 or 4 times சொல்லி பாருங்க. Linear expansion, superficial expansion, cubical expansion. Linear expansion, superficial expansion, cubical expansion. இப்போ ஒன்னொன்னா என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ மூணையும் எப்படி ஈஸியாக ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்கா ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம, இன்க்ரீஸ் இன் லெங்த். ஸோ லெங்த் வந்து சேஞ்ச் ஆக போகுது. சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்கோம், இன்க்ரீஸ் இன் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த சப்ஸ்டன்ஸு வேரி ஆகும். தென் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹீட்டு சப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் இன் லெங்த்து, இன்க்ரீஸ் இன் ஏரியா, இன்க்ரீஸ் இன் வால்யூம் அப்படிங்கிறது நடக்கும். ஹீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்க டிக்ரீஸ் இன் லெங்த்து, டிக்ரீஸ் இன் ஏரியா அண்ட் டிக்ரீஸ் இன் வால்யூம் நடக்கும். இது பேசிக்காக உள்ளது. ஸோ இப்போ லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பிக்டோரியலாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது இனிஷியல் லெங்த் ஆஃப் த ராடு. இவ் ஹீட் இஸ் சப்ளைடு அப்படின்னாக்க அதோட லெங்த் என்ன ஆகும், கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம இன்க்ரீஸ் இன் லெங்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே 10 சென்டிமீட்டர் இருந்ததுனாக்க நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அது 11 சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இன்க்ரீஸ் மட்டும் எவ்வளவு, ஏற்கனவே 10, இப்போ 11 சென்டிமீட்டர். அப்படின்னா இன்க்ரீஸ் மட்டும் எவ்வளவு, 1 சென்டிமீட்டர் இல்லையா, அந்த 1 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் இன் லெங்த் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்க இந்த ரோஸ் கலரில் போட்டு வந்து இனிஷியல் ஏரியா A0 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க இன்னும் ஃபர்தராக அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் இன் ஏரியா வந்து டெல்டா ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே எவ்வளோ ஏரியா இருந்தோ அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தென் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கியூப் அப்படின்னாலே 3 டைமென்ஷன் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒரு கியூப் இருக்குது, அது 3 டைமென்ஷன்லையுமே என்னன்னு பார்த்தோம்னாக்க எக்ஸ்பேண்ட் ஆகும். அது மாதிரி ஆனதுனாக்கா அதை இன்க்ரீஸ் இன் வால்யூம், தட் இஸ் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது 3 தான் பேசிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இதுக்குள்ள படத்தை ஒரு 3 or 4 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Then linear expansion, when a body is heated or cooled, the length of the body changes. நல்லா வார்த்தையை பாருங்க, heated or cooled, the length of the body changes. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க லென்த் இன்க்ரீஸ் ஆகும், கூல் பண்ணோம் அப்படின்னாக்க லென்த் டிக்ரீஸ் ஆகும் due to change in its temperature. Then the expansion is said to be linear or longitudinal expansion. Words பாருங்க, linear or longitudinal expansion. longitudinal அப்படின்னாக்க length wise அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் வேரி ஆகும். அப்படி ஹீட்டை சப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனாக்கா லென்த் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் குறையும், அப்போ லென்த்தும் குறையும். ஸோ அதுதான் நம்ம லீனியர் ஆர் லாஞ்சிடியூடினல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான 2 மார்க், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனமாக பாருங்கள். The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called as the coefficient of linear expansion. நம்ம படத்தில் பார்க்கும்போது தெரியும், நமக்கு ஏற்கனவே என்ன லெங்த் இருந்தது, நம்ம ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை சப்ளை பண்ணும்போது எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள ரேஷியோ, இனிஷியலாக எவ்வளோ லென்த் இருந்தது அப்படிங்கிறதுக்கும் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஹீட் எனர்ஜி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். The SI unit of coefficient of linear expansion is Kelvin power -1. அதை K power -1 படிக்காதீங்க, Kனா Kelvin ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ Kelvin power -1. The value of coefficient of linear expansion is different for different materials. நம்ம மெட்டல்ஸில் நிறைய பார்த்துருக்கோம், அயன் பார்த்துருக்கோம், அலுமினியம் பார்த்துருக்கோம், காப்பர் பார்த்துருக்கோம், கோல்டு பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரே குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது என்னன்னு பார்த்தாக்கா வேரி ஆகும். ஸோ லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ராடு எடுத்துருக்கோம். ஒரு ராடு வந்து சின்ன ராடு, இன்னொன்று வந்து அதோட கொஞ்சம் பெரிய ராடு. சப்போஸ் இது 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது 2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுக்குமே 1 கெல்வின் ஒரே குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ இப்போ 1 மீட்டர் உள்ளது கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், 1 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே. 2 மீட்டர் உள்ளது என்ன இருக்குன்னு பார்த்தாக்க 2 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த லென்த்து
we are applying same quantity of heat to the rod but expansion is different அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். So இது delta L is directly proportional to its initial length. L naught அப்படிங்கிறது initial length அதுக்கு proportionate இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். Then அடுத்தப்பல ரெண்டு ராடு of same length ரெண்டுமே 1 மீட்டர் 1 மீட்டர் தான் எடுத்துக்கிறோம். பட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து வேரியாக அப்ளை பண்ணுறோம். எவ்வளோ அப்ளை பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ராடுக்கு வந்து 1 கெல்வின் ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் ராடுக்கு வந்து 2 கெல்வின் ஆஃப் ஹீட்டை நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ ஃபஸ்ட்டு 1 கெல்வின் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க லென்த்து கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுலேயே 2 கெல்வினுக்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எக்ஸ்பேன்ஷன் இஸ் மோர். ஸோ இப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க எக்ஸ்பேன்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை டு த சப்ஸ்டன்சஸ் அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க எக்ஸ்பேன்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னாக்க டெல்டா எல் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி. டெல்டா டி அப்படின்னாக்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இனிஷியல் லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கும், டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். தென் ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்க டெல்டா எல் ப்ரொபோர்ஷனல் டு எல் நாட் இன்ட்டு டெல்டா டி. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எல் நாட் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு போடுறோம். ஆர் இந்த ப்ரொபோர்ஷனேட் சைனை ஈக்குவல் டு சைனாக மாற்றும் போது ஆல்ஃபா எல் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா எல் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்ட்டு எல் நாட் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்லி போடுறோம். இதில் நமக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா எல் இன்ட்டு டெல்டா டி தான் வேணும். ஸோ இந்த எல் நாட்டை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும். ஸோ டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் ஆல்ஃபா எல் அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா அந்த டெல்டா டியின் டினாமினேட்டரில் கொண்டு வந்தாக்க டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் இன்ட்டு டெல்டா டி. எல் நாட் இன்ட்டு டெல்டா டி. ஸோ இந்த டெல்டா எல் டிவைடட் பை டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் லெங்க்த்துங்கிற மாதிரி அர்த்தம். டு இட்ஸ் இனிஷியல் லெங்க். எல் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் லெங்க், எவ்வளோ டெம்பரேச்சருக்கு எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கும் இனிஷியல் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் ஆல்ஃபா எல் அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 23 × 10⁻⁻6. 10⁻⁻6னா நமக்கு புரியுமா என்னன்னு தெரில. பாருங்கள் 0. எத்தனை 0 போட்டிருக்க பாருங்க, 0.00023. அவ்வளோ லீஸ்ட் குவான்டிட்டிக்கு தான் அது என்ன ஆகும்? 1 கெல்வினுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு அதான் 1 மீட்டர் இன்ட்டு 1 கெல்வினால மல்டிப்ளை பண்ணும்போது டெல்டா எல்லோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். வாட் இஸ் த சேஞ்ச் இன் லெங்த் அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோ லீஸ்ட் குவான்டிட்டிக்கு தான் என்ன ஆகும்? அது எக்ஸ்பேண்ட் ஆகும் 1 கெல்வினுக்கு மட்டும். இதே குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? டெல்டா எல்லோட வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். தென் அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்துருவோம். linear expansion உள்ள formula, the equation relating the change in length and the change in temperature of the body is given by delta L divided by L naught is equal to alpha L into delta T அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். alpha L வேணும்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த delta T மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். ரைட், இதில் delta L அப்படிங்கிறது change in length. அது என்னது? ஃபைனல் லெங்க்த்துக்கும் ஒரிஜினல் லெங்க்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு. L naught அப்படிங்கிறது ஒரிஜினல் லெங்க்த்து, delta T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸு. தென் ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் which is equal to delta L divided by L naught into delta T. Next superficial expansion. Superficial அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சேஞ்ச் இன் ஏரியா. அதோட ஏரியா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். 2 dimensional. If there is an increase in the area of a solid due to heating, then the expansion is called superficial or aerial expansion. ஸோ அதோட ஏரியா நம்ம ஏற்கனவே எவ்வளோ ஏரியாவில் உள்ளதை எடுத்திருக்கோம், ஃபர்தராக அதோட ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. Superficial expansion is determined in terms of coefficient of superficial expansion. The ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area is called as coefficient of superficial expansion. So, ஒரு particular degree rise in temperatureக்கு எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கும் இனிஷியலாக எவ்வளோ ஏரியா இருந்ததோ அதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது A0 அப்படிங்கிறது இனிஷியல் ஏரியா. நம்ம ஹீட் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகுது, ஃபர்தராக அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அந்த இனிஷியலாக எவ்வளவு ஏரியா இருந்ததோ அதுக்கும் இப்போ நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இவ்வளோ தூரம் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா வந்து டெல்டா ஏ டிவைட் பை A0 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெல்டா டி. இதில் டெல்டா ஏங்கிறது சேஞ்ச் இன் ஏரியா, அது ஃபைனல் ஏரியாவுக்கும் இனிஷியல் ஏரியாவுக்கும். இனிஷியல் ஏரியாங்கிறது A0, ஃபைனல் ஏரியா எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல பார்த்தாக்கா டெல்டா ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A0 அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா, டெல்டா டி வில் பி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொன்று 2 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ரெண்டுமே டிஃபரன்ஸ் இன் ஏரியா. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு 1 கெல்வின் கொடுக்குறோம், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 1 கெல்வின் தான் கொடுக்குறோம். இப்போ ரெண்டுமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறது கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், 2 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறது அதை விட கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ சைஸ் ஆஃப் த ஆர் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு, சேம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டு, ஸோ எக்ஸ்பான்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எகைன் ரெண்டுமே சேம் சைஸ், இதுவும் 1 ஸ்கொயர் மீட்டர் தான், இதுவும் 1 ஸ்கொயர் மீட்டர் தான், பட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். ஏங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 1 கெல்வினும் பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 2 கெல்வின் அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மாதிரி ஹீட்டை சப்ளை பண்ணுறோம். அப்போ சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ 1 கெல்வின் அப்ளை பண்ணது கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், 2 கெல்வின் அப்ளை பண்ணது அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தீமில் பார்த்தோம் அப்படின்னாக்க சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகுது, ரெண்டாவது கான்செப்டில் பார்த்தோம்னாக்க குவான்டிட்டி ஆஃப் ஹீட் டிஃபர் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இனிஷியலாக எவ்வளோ சைஸ் இருந்ததோ அதுக்கும் இன்க்ரீஸ் இன் சைஸ் எவ்வளவோ அதுக்கும் உள்ள ஒரு கால்குலேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். இனிஷியலாக எவ்வளவு ஏரியா இருந்தது, ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி எவ்வளவு ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு டெல்டா டி. டெல்டா ஏங்கிறது சேஞ்ச் இன் ஏரியா, இனிஷியல் ஏரியாவுக்கும் ஃபைனல் ஏரியாவுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸு. டெல்டா டி அப்படிங்கிறது வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ டெல்டா ஏ ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் என்ன ஈக்குவல்ஸ் என்ன மாற்றத்துக்காக ஆல்ஃபா ஏன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் இதில் இருக்கிற ஆல்ஃபா டெல்டா டி ஒரு பக்கம் வச்சுட்டோம்னாக்கா டெல்டா ஏ டிவைடட் பை A0 அப்படின்னு வரும். therefore ஆல்ஃபா ஏ மட்டும் வேணும்னாக்க டெல்டா ஏ டிவைடட் பை டெல்டா டி, அது நமக்கு வாட் இஸ் த ஏரியா சேஞ்சு, வாட் இஸ் த டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கும் இந்த A0க்கும் உள்ள ஒரு ரேஷியோ, இனிஷியல் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் ஆல்ஃபா ஏ அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் cubical expansion. If there is an increase in the volume, நம்ம வந்து இந்த பால் அண்ட் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து வால்யூம் ஆஃப் த பாலே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த ரிங்குக்குள்ளே பெனிட்ரேட் ஆகணும்னு சொல்லி பார்க்குறோம்ல, அது மாதிரி 3 dimensional வியூவை நம்ம என்னென்னு பண்ணுறோம் பார்த்தாக்கா வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். If there is an increase in the volume of a solid body due to heating, then expansion is called cubical expansion or volumetric expansion. As in the case of linear and areal expansion, cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. அதுக்குள்ள definition எடுத்தாப்ல வருது. The ratio of increase in volume of the body per degree rise in temperature to its unit volume is called as coefficient of cubical expansion. திருப்பி அதை படிச்சு பாருங்க. The ratio of increase in volume of the body per degree rise in temperature னு சொல்றோமா. So this is also measured in Kelvin power -1. So cubical expansion நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இது 1 cubic meter, இது 2 cubic meter இருக்கிறது. ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், 1 கெல்வின் அப்படிங்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை சப்ளை பண்ணுறோம். ரெண்டுமே இப்போ ஏரியா வால்யூம் கம்மியாக இருக்கிறது கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகும், வால்யூம் கூட இருக்கிறது கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகும் சேம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு. செகண்டு ரெண்டுமே ஒரே சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்றில் 1 கெல்வின் கொடுக்குறோம், இன்னொன்றில் 2 கெல்வின் கொடுக்குறோம். இப்போ எது அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் சொல்லி பார்ப்போம்.
வெரி குட். எதுக்கு நம்ம ஹீட்டு அதிகமாக கொடுக்குறோமோ அது அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ பார்ப்போம். ஸோ 1 கெல்வின் கொடுத்தது கொஞ்சமாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 2 கெல்வின் கொடுத்தது என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்துருவோம். டெல்டா வி ஈக்குவல் டு டெல்டா வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி நாட் இன்ட்டு டெல்டா டி. இதில் வி நாட் அப்படிங்கிறது இனிஷியல் வால்யூம், டெல்டா விங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். தென் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவல்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக ஆல்ஃபா வி அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தென் இதில் டெல்டா டியை மட்டும் கீழே கொண்டு வந்தோம்னாக்கா டெல்டா வி டிவைடட் பை வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்ட்டு டெல்டா டின்னு வரும். ஆர் ஆல்ஃபா வி மட்டும் வேணுனாக்கா டெல்டா வி டிவைடட் பை வி நாட் இன்ட்டு டெல்டா டி. டெல்டா வி பை டெல்டா டிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ டு த ரேஷியோ பிட்வீன் த இனிஷியல் வால்யூம் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரெப்ரசன்டட் பை ஆல்ஃபா வி. இதோட யூனிட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கெல்வின் பவர் -1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். The equation relating the change in volume and the change in temperature is given by delta V divided by V naught equal to alpha V into delta T. Alpha V வேணும்னா என்ன பண்ணணும், அந்த delta T டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் போகிறோம். இதில் ஒன்று என்னென்னு பார்ப்போம். delta V அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், ஃபைனல் வால்யூமுக்கும் இனிஷியல் வால்யூமுக்கும். இனிஷியல் வால்யூம் அப்படின்னாக்கா ஹீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வால்யூம் இருந்தது, ஃபைனல் வால்யூம் அப்படிங்கிறது ஹீட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சேஞ்ச் இன் வால்யூம். Then V naught is equal to original volume. Delta T is equal to change in temperature. That is, what is the initial temperature and what is the final temperature after the application of heat energy. அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Alpha V equal to coefficient of cubical expansion. So, இப்போ நம்ம linear expansion, superficial expansion, அதுக்கப்புறம் cubical expansion மூணுமே பார்த்துருக்கோம். மூணு முக்கியமான கான்செப்ட். மூணே இருக்கிற coefficient of linear expansion, coefficient of superficial expansion, then coefficient of cubical expansion முக்கியமான 2 மார்க்கு. அதோட யூனிட் எல்லாமே 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டெஃபினேஷன் வித் எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மூணு கான்செப்ட் தான் டீல் பண்ணியிருக்கோம். ஒரு 3 or 4 டைம்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எகைன் மூணே கன்சாலிடேட்டடாக பார்த்துருவோம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்க இன்க்ரீஸ் இன் லென்த்து, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்க இன்க்ரீஸ் இன் ஏரியா, cubical expansion அப்படின்னாக்க increase in volume. So linear expansion உள்ள படம் L naught அப்படிங்கிறது initial length, after the application of heat energy length increases and measured as L. ரெண்டுக்குள்ள difference தான் delta L அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னாக்க delta L by L naught is equal to alpha L into delta T அப்படின்னு ஒன்று. அடுத்து superficial expansion அப்படின்னாக்க initial area வந்து A naught, after heat application அதோட ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஃபைனல் ஏரியாவுக்கும் இனிஷியல் ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் டெல்டா ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபார்முலா வந்து டெல்டா ஏ பை ஏ நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெல்டா டி. தென் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கு பார்த்தோம்னாக்க இனிஷியல் வால்யூம் வி நாட்டு, ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இட்ஸ் வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ ஃபைனல் வால்யூமுக்கும் இனிஷியல் வால்யூமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் டெல்டா வி அப்படிங்கிற சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஃபார்முலா வந்து டெல்டா வி பை வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்ட்டு டெல்டா டி. இதுலேருந்து ஆல்ஃபா பி வேணுனாக்கா டெல்டா டியை கீழே கொண்டு போயிடலாம். ஆல்ஃபா ஏ வேணுனாக்கா இந்த டெல்டா டி இங்கே கீழே கொண்டு போயிடலாம். அது மாதிரி ஆல்ஃபா எல் வேணுனாக்கா இந்த டெல்டா டியை கீழே கொண்டு போயிட்டோம்னாக்க கோஎஃபிஷியன்ட்டுக்குள்ள ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். Thank you. See you in next video.